Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom Stars. நம்ம சேனல்ல தீபாவளிக்காக நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம செய்யற ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிச்ச மோத்திசூர் லட்டு செய்ய போறோம். லட்டு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். லட்டு செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவு நான் வீட்லயே அரைச்சி வச்சிருக்கேன். வேணும்னா கூட நீங்க ரெடிமேடா வாங்கிக்கலாம். இதுல கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலை மாவு எந்த கப் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நான் தண்ணி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். லட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பூந்தி பண்ண போகிறோம். இந்த மாவு நம்ம கரைச்சி வைக்கும் போது பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கக்கூடாது, அதோடு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிட்டு இது கூட ஒரு ட்ராப் ஃபுட் கலர் போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலர். நான் ஜெல் கலர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஜெல் கலர் இல்லைன்னா கேசரிக்கு யூஸ் பண்ணுற ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் எல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடாது, எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பூந்தியை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் ஆயில் போட்டுக்குங்க. நான் புளி வடிகட்டுறது எடுத்திருக்கேன். அதில் மாவை ஊற்றி நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமே வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். இந்த பூந்தி பொரிக்கும் போது கிறிஸ்பியாக ஆகக்கூடாது. பூந்தியை கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அது உடையக்கூடாது, நல்லா அமுங்கணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் எடுத்துருங்க. கடையில் பூந்தி போடுறதுக்குன்னே கரண்டிங்க விற்கிறாங்க, அதை கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா புளி வடிகட்டுறதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த பபுள்ஸ் இருக்கும் போதே நீங்கள் வெளியில் எடுத்துடுங்க. பபுள்ஸ் அடங்கிடுச்சுன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடும். எல்லா மாவையும் பூந்தியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் சுகர் சிரப்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் நான் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திராட்சை, காஞ்ச திராட்சை, முந்திரி, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க 1 கப் தண்ணி ஊற்றி இது கூட 1 கப்பு சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன், சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஒரு கம்பி பதம் வரைக்கும் நம்ம விடணும். கம்பி பதம் பார்க்க தெரியலனா கையில் தொட்டு பாருங்கள், பிசு பிசுப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியெல்லாம் போட போகிறோம். சுகர் சிரப்பில் இந்த பூந்தியெல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையை விடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் இந்த மாதிரி நெய்யை ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு கூடவே எடுத்து வச்சுருக்கிற
கேஷ்யூ நட் போட்டுட்டு இது ஃப்ரை ஆனதும் காஞ்ச திராட்சை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். முந்திரி திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா கெட்டியாகிட்டு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேன். ஏலக்காய் பவுடர் போட்டதும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற நட்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டாக பிடிக்க வேண்டியது தான். லட்டா நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக லட்டா பிடிக்க போகிறோம். மோத்திச்சூர் லட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு மோத்திச்சூர் லட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me and Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.